ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம வீட்டில் மோட்டிச்சூர் லட்டு செஞ்சுருந்தோம். அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் கடலை மாவுக்கு நான் அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை ஒன்றா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு விடும்போது நல்ல ஒரு ஃப்ளோ வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரே ஒரு ட்ராப்பை மாவை எடுத்து நம்ம விட்டு பார்க்கலாம். விட்டோடனே இந்த மாதிரி மாவு தன்னாலேயே மேலே எழும்பி வரும். இதுதான் கரெக்டான சூடு. இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து சேர்த்து இந்த மாதிரி ஊற்றி விடலாம். கரண்டியை நல்லா தட்டி விட்டிங்கன்னா அந்த முத்து முத்தாக நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப முறுமுறுனும் வரக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்ல முத்து முத்தாக வந்திருக்கு. இந்த மாதிரி பெருசாக வந்துடுச்சுன்னு பார்க்க வேண்டாம். இதை நம்ம எப்படியோ மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதித்து வரணும். லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தி பவுடரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பூந்தியே ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த பூந்தி அந்த சர்க்கரை பாகில் நல்லா ஊறிடும். இது கூட நான் கொஞ்சமாக முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். காஞ்ச திராட்சையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தர்பூசணி விதை இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம விடலாம். விட்டதுக்கப்புறம் இது நல்லா டைட்டாகிடும். நான் இதுக்கு மேலே இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். கடைசியில் ஏலக்காய் பொடி போட்டால் வாசனை நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்துடும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கும். கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் பிடிக்கிறதுக்கு. கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா பலகாரமும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சில ஈஸியான பலகாரம் நம்ம கையாலேயே செஞ்சு வச்சு படைச்சோம்னா அதுலேயும் ஒரு சந்தோஷம் தானேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.